புனித தோமையார், செயின்ட் தாமஸ் த அப்போஸ்தல், இயேசு கிறிஸ்துவின் 12 சீடர்களில் ஒருவராக இருந்தார். பாரம்பரிய நம்பிக்கையின்படி அவர் கிபி 52 கேரளாவின் முசுரிஸ் துறைமுகத்தை வந்தடைந்தார். அந்த காலத்தில் கேரளாவுக்கும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் இடையே வணிகம் செழித்து இருந்ததால் கடல் வழியாக அவர் வந்ததாக நம்பப்படுகிறது. பின்னர் அவர் மலையாட்டூர் குர்ஷுமுடி மலைக்கு சென்று தனிமையில் ஜெபம் செய்து தவம் செய்தார் என்று பாரம்பரியமாக கூறப்படுகிறது. அவர் அங்கு பல நாட்கள் உபவாசம் இருந்து இறைவனை தேடி ஜெபித்தார் என்றும் அவர் கல் மீது மண்டியிட்டு ஜெபித்தார் என்றும் நம்பிக்கை உள்ளது. மேலும் அவர் ஜெபிக்கும் போது தெய்வீக அனுபவம் பெற்றார் என்றும் கூறப்படுகிறது. மலையாட்டூர் என்ற பெயர் மலை, ஆறு, ஓர் ஆகியவற்றின் சேர்க்கையாக வந்தது என்று பொதுவாக கூறப்படுகிறது. மலையாட்டூரில் புனித தோமையார் ஜெபித்ததாக நம்பப்படும் கல் அவரது பாதம் பதிந்ததாக கூறப்படும் அடையாளம், மேலும் புனித நீர் என பக்தர்கள் கருதும் ஊற்று இன்றும் காணப்படுகின்றன. சில பாரம்பரிய கதைகளில் புனித தோமையார் இந்த இடத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்த போது சில காட்டு யானைகள் வந்து ஆலயத்தை தாக்கி சேதப்படுத்தியதாக என்றும் கூறப்படுகிறது. இது ஒரு புனித யாத்திரை தலமாக மதிக்கப்படுகிறது. தோமையார் அதன் பின்னர் தெற்கு பகுதிக்கு பயணம் செய்ததாகவும் அவர் மயிலாப்பூர் சென்றார் என்றும் கூறப்படுகிறது. அங்கு கிபி 72 நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருந்த போது பாரம்பரிய நம்பிக்கையின்படி செயின்ட் தாமஸ் மவுண்டில் அவர் தியாக மரணம் அடைந்தார் என்று கூறப்படுகிறது. பின்னர் அவரது உடல் செயின்ட் தாமஸ் பெசிலிகாவில் அடக்கம் செய்யப்பட்டது என்றும் நம்பப்படுகிறது. சீடர்கள் எல்லாம் ஒன்றாக இருந்த ஒரு நேரம் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு அவர்களுக்கு தோன்றினார். ஆனால் அந்த நேரத்தில் செயின்ட் தாமஸ் த அப்போஸ்தல் அவர்களுடன் இல்லை. பின்னர் மற்ற சீடர்கள் மகிழ்ச்சியுடன் சொன்னார்கள், நாங்கள் ஆண்டவரை கண்டோம். ஆனால் தோமையார் அதை எளிதில் நம்பவில்லை. அவருடைய கைகளில் ஆணி காயங்களை நான் பார்த்து அந்த காயங்களை தொட்டு உணராமல் நான் நம்ப மாட்டேன் என்று அவர் கூறினார். நாட்கள் கடந்தது. மீண்டும் சீடர்கள் ஒன்றாக இருந்தபோது இந்த முறை தோமையாரும் அவர்களுடன் இருந்தார். அந்த நேரத்தில் இயேசு தோன்றி அவர் நேராக தோமையாரை நோக்கி அன்போடு கூறினார், தோமா, உன் விரலை என் உள்ளங்கையில் இடு, நம்பிக்கை கொள். ஆண்டவரே, இயேசுவே, நான் நம்புகின்றேன். தோமா, கண்டதால் நீ நம்பிக்கை கொண்டாய், ஆனால் காணாமல் நம்பிக்கை கொள்வோர் பேறு பெற்றோர். புனித தோமையார் சந்தேகித்த சீடர் மட்டுமல்ல, உண்மையை தேடியவர். அவர் கண்டபோது முழு இதயத்தோடு நம்பினார். அந்த நம்பிக்கையே அவரை தொலைதூர நாடுகளுக்கு கொண்டு சென்றது. கடல்களை கடந்தும் சவால்களை தாண்டியும் அந்த நம்பிக்கை இறுதியில் அவரை இந்தியாவின் நிலத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தது. நாங்கள் இப்போது செயின்ட் தாமஸ் இன்டர்நேஷனல் ஷ்ரைன் சர்ச் மலத்தூர் கோவிலில் இருக்கிறோம். இது ஒரு சாதாரண தேவாலயம் மட்டுமல்ல. புனித தோமையார் இந்த பெரியாற்றை கடந்து வந்து மலையேறுவதற்கு முன்னால் தங்கிய இடமாக கருதப்படுகிறது. இங்குள்ள பழைய தேவாலயம் பல வருடங்கள் முன்பே கட்டப்பட்டது. இங்கு வரும் பக்தர்கள் மலையேறுவதற்கு முன்பாக தங்களுக்கு பாதுகாப்பான பயணத்தை வேண்டிக் கொள்ளும் இடமாகவும், மலையேற முடியாதவர்கள் தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தும் இடமாகவும் இது திகழ்கிறது. எங்களை இவ்வளவு தூரம் அழைத்து வந்த இறைவனுக்கு நன்றி கூறி இந்த பயணம் தடையின்றி அமைய ஒரு சிறிய ஜெபத்தோடு தொடங்குகிறோம். அன்பு இயேசுவே, எங்களை இந்த புனித பூமிக்கு கொண்டு வந்து சேர்த்த உமது பேரன்பிற்கு நன்றி. இதோ உமது சீடர் புனித தோமையார் தவம் செய்த அந்த பரிசுத்த மலையை நோக்கி நாங்கள் முதல் அடியை எடுத்து வைக்கிறோம். இந்த பயணம் எங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் ஒரு தவக்கால பயணமாக அமையட்டும். வழியில் உள்ள கற்களும் முற்களும் எங்களை தடுத்தாலும் உமது பலத்தால் நாங்கள் அந்த உச்சியை அடைய அருள் தாரும். எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும் ஆண்டவரே.
அன்பான இறைவா, இந்த புனிதமான மல்லத்தூர் குருசுமுதி மலைமேல் உம்மை நாடி நிற்கும் எங்கள் இதயங்களை நீர் காண்கிறீர். சில நேரங்களில் எங்கள் வாழ்க்கை இந்த மலை ஏற்றம் போலவே கடினமாகிறது. முன்னே போக முடியாத நிலை, மனதில் பதட்டம், எதிர்காலம் தெரியாத பயம். ஆனால் இறைவா, அந்த நேரங்களில் கூட நாங்கள் விழுந்து விடாமல், நின்று விடாமல், மீண்டும் எழுந்து நடக்க வைக்கும் வலிமையை எங்களுக்கு தாரும். இந்த மலை ஏறும் ஒவ்வொரு அடியிலும் எங்கள் சோர்வையும் பலவீனங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஒவ்வொரு அடியும் வலி கொண்டதாக இருந்தாலும், ஒவ்வொரு மூச்சும் சோர்வாக இருந்தாலும், அதற்குள் ஒரு ஜெபம் இருக்கிறது, அதற்குள் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இறைவா, புனித தோமையார் மூலம் இந்த நிலத்தில் நம்பிக்கையின் விதை விதைக்கப்பட்டது என்று நாங்கள் நம்புகிறோம். சந்தேகத்தில் தள்ளாடியவராக இருந்த அவர் உம்மை கண்டபின் முழு நம்பிக்கையுடன் வாழ்ந்தார். அவரைப் போலவே எங்கள் சந்தேகங்களையும் நீக்கி உம்மீது முழு நம்பிக்கை கொள்ளும் மனதை எங்களுக்கு அருளும். இறைவா, எங்கள் கண்களில் நீர் இருந்தாலும் எங்கள் இதயத்தில் நம்பிக்கை அணையாதபடி காக்கும். எங்கள் கைகளில் பலம் இல்லாத போது உமது கரம் எங்களை தாங்கட்டும். எங்கள் பாதை இருள் நிறைந்த போது உமது ஒளி எங்களை வழிநடத்தட்டும். நாங்கள் தனியாக இல்லை, நாங்கள் பலவீனமாக இல்லை. இயேசுவே, நீர் எங்களோடு இருக்கிறீர் என்ற உணர்வு எங்கள் உள்ளங்களில் என்றும் நிலைத்திருக்கட்டும். இந்த மலையில் ஜெபித்தார் என்று நாங்கள் நம்பும் அந்த புனிதரின் அருளால் எங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கவும், எங்கள் துயரங்களை ஆற்றவும், எங்கள் பயங்களை அகற்றவும், எங்கள் மனதில் அமைதியை நிரப்பவும். இந்த மலை ஏறும் பக்தர்களைப் போல எங்கள் வாழ்க்கையிலும் நாங்கள் முன்னேற உதவவும். சோர்வான நேரங்களில் வலிமை தாரும். தெரியாத பாதைகளில் ஒளியாக இரும். இறைவா, இந்த ஜெபம் எங்கள் வார்த்தைகள் மட்டும் அல்ல, எங்கள் இதயத்தின் அழைப்பு. அதை நீர் கேட்டு எங்களை ஆசீர்வதித்து எங்கள் வாழ்க்கையில் உமது சித்தம் நிறைவேறச் செய்யும். நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் காத்திருக்கிறோம், நாங்கள் உம்மீது நம்பிக்கை வைக்கிறோம். புனித தோமையார் வழியாக உம்மிடம் கெஞ்சி இந்த மன்றாட்டுக்களை உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். இந்த நேரத்தில், இந்த புனிதமான ஜெபத்தில் நாங்கள் மட்டும் அல்ல, பலரின் இதயங்களையும் உம்மிடம் கொண்டு வருகிறோம். இந்த மலையை ஏற விரும்பியும் உடல்நிலை காரணமாக வர முடியாமல் தவிக்கும் அன்பானவர்களுக்காக, நோயால் பாதிக்கப்பட்டு பலவீனமாக வீட்டிலேயே இருந்து கொண்டிருப்பவர்களுக்காக, இறைவா, அவர்களுக்கு உமது சுகமும் ஆறுதலும் அளிக்குமாறு வேண்டுகிறோம். வாழ்க்கையில் கடன் சுமைகளால் அழுத்தப்பட்டு முன்னேற்றம் காணாமல் கவலையில் இருக்கும் குடும்பங்களுக்காக, முயற்சி செய்தும் வேலையில் முன்னேற்றம் காணாமல் துன்பப்படுகிறவர்களுக்காக, வீட்டிலும் வாழ்க்கையிலும் எந்த திசையில் செல்ல வேண்டும் என்று தெரியாமல் தவித்து நிற்கும் இதயங்களுக்காக, இறைவா, இந்த ஜெபத்தின் மூலமாக அவர்களின் வாழ்க்கையில் ஒரு புதிய வழியை திறந்து தாரும். மூடப்பட்ட கதவுகளை திறந்து நம்பிக்கையற்ற இடங்களில் நம்பிக்கையை விதைத்து, இருள் நிறைந்த நிலைகளில் ஒளியாக பிரகாசிக்கும் கிருபையை அருளும். அவர்களின் கண்ணீரை நீர் காண்கிறீர், அவர்களின் அமைதியான வேதனையையும் நீர் அறிந்திருக்கிறீர். இறைவா, அந்த கண்ணீரை சந்தோஷமாக மாற்றும் நாளை அவர்களுக்கு தாரும். முடிந்துவிட்டது என்று நினைக்கும் இடங்களில் கூட இன்னும் ஒரு வழி இருக்கிறது என்று காண்பிக்கும் அருளை அளிக்கும்.
எந்த கதவும் திறக்காத போது நீங்களே அவர்களுக்கு கதவாக இரும். எந்த வழியும் தெரியாத போது நீங்களே அவர்களுக்கு வழியாக இரும். எந்த நம்பிக்கையும் இல்லாத போது நீங்களே அவர்களுக்கு நம்பிக்கையாக இரும். இறைவா, இந்த ஜெபம் ஒரு வார்த்தை மட்டும் அல்ல, பல இதயங்களின் அழுகையும் பலரின் எதிர்பார்ப்பும் ஆகும். அதை நீர் கேட்டு அவர்களின் வாழ்க்கையில் உடனடி மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் அருளும். நம் புனித தோமையார் மூலம் இந்த ஜெபத்தை உம்மிடம் செலுத்துகிறோம். இயேசுவே, புனித தோமையர் வழியாக வேண்டுகின்றோம். இந்த புனிதமான சிலுவை மலை உச்சியே, உமது கிருபையால் எங்களை அடையச் செய்ததற்கு நன்றி. சோர்வுடன் தொடங்கிய இந்த பயணம் உமது அருளால் நிறைவடைந்தது. எங்கள் ஒவ்வொரு அடியிலும் நீர் எங்களோடு நடந்ததற்கு நன்றி இறைவா. இந்த மலை உச்சியில் நின்று எங்கள் இதயங்களை முழுமையாக உம்மிடம் ஒப்படைக்கிறோம். எங்கள் வாழ்க்கையின் பாரங்களையும் எங்கள் துயரங்களையும் எங்கள் பயங்களையும் உமது காலடியில் வைக்கிறோம். இறைவா, இந்த உயரத்தில் நின்று பார்க்கும்போது எங்கள் பிரச்சனைகள் சிறியதாக தோன்றுகிறது. புனித தோமையார் இந்த மலையில் இருந்து ஜெபித்தார். அவர் வழியாக எங்கள் ஜெபங்களும் உம்மை அடையட்டும். இயேசுவே, இந்த உச்சியை அடைந்த மகிழ்ச்சியைப் போல எங்கள் வாழ்க்கையிலும் வெற்றியையும் நிறைவையும் அருளும். சோர்வாக வந்த எங்கள் இதயங்கள் இப்போது நம்பிக்கையோடு நிரம்பட்டும். வந்த வழியிலும் திரும்பிச் செல்லும் வழியிலும் எங்களை பாதுகாத்தருளும். இந்த ஜெபத்தை கேட்கும் ஒவ்வொரு பார்வையாளருக்கும் அவர்கள் எங்கு இருந்தாலும் அவர்களின் வாழ்க்கையில் உமது அருளும் ஆசீர்வாதமும் நிறையட்டும். அவர்களின் ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கட்டும். அவர்களின் கண்ணீர் சந்தோஷமாக மாறட்டும். அவர்களின் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கம் கிடைக்கட்டும். நம் புனித தோமையார் மூலம் உம்மிடத்தில் கிருபை பெறும் அருளை அவர்களுக்கு தாரும். இறைவா, நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் உம்மை தேடுகிறோம். நாங்கள் உம்மீது நம்பிக்கை வைக்கிறோம். உமது ஆசீர்வாதம் எங்கள் வாழ்க்கையிலும் இந்த வீடியோவை பார்க்கும் அனைவரின் வாழ்க்கையிலும் என்றும் நிலைத்திருக்கட்டும். ஆமென். அன்பானவர்களே, நீங்களும் ஒரு நாள் இந்த புனிதமான மலையத்தூர் குரிசுமுதி மலையை ஏற வேண்டும் என்று உங்கள் இதயத்தில் விருப்பம் இருந்தால் அதை தள்ளி போடாதீர்கள். நம்பிக்கையோடு வாருங்கள். ஜெபத்தோடு வாருங்கள். உங்கள் சோர்வுகளையும் உங்கள் பாரங்களையும் உங்கள் கேள்விகளையும் கொண்டு வாருங்கள். இந்த மலை உங்களை காலியாக அனுப்பாது. நம்பிக்கையுடன் வரும் இதயங்கள் ஒருபோதும் வீணாக திரும்புவதில்லை. புனித தோமையார் ஜெபித்த இந்த புனிதமான இடத்தில் நீங்களும் உங்கள் வாழ்க்கைக்கான பதில்களை கண்டுபிடிப்பீர்கள். சில நேரங்களில் பதில் உடனே கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் நம்பிக்கையோடு காத்திருக்கும் போது இறைவன் நிச்சயத்தை உங்களுக்காக நிறைவேற்றுவார். நீங்கள் ஒரு அடியை எடுத்து வைத்தால் இறைவன் உங்கள் வாழ்க்கையில் 100 அடிகள் முன்னே வருவார். நம்பிக்கையுடன் வாருங்கள். அன்போடு வாருங்கள். உங்கள் இதயத்தை திறந்து வாருங்கள். இறைவன் உங்களை தொடுவார். உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். நம் புனித தோமையார் வழியாக இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் நிறையட்டும். ஆமென்.